வெல்கம் டு மணி டாக்கீஸ். நெஞ்சில் நிறைந்த கதாபாத்திரம்ங்கிற வரிசையில் இப்போ பார்க்க போகிற கேரக்டர் வந்து மஞ்சு. இந்த கேரக்டர் பேர் வந்து அவள் அப்படித்தான் படத்தில் வந்துட்டு ஸ்ரீபிரியா ஏற்று நடித்த கேரக்டரு. ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். இந்த படம் வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு வந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் போயிருக்கும். ஆனால் அந்த பீரியட் 1978 வந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்லா போனாலும் பட் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து இப்போ வெகுஜன மக்கள்கிட்ட பெருசாக போகலாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா கூட வந்துட்டு இந்த படம் வந்து அன்றைக்கி எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டைலாக் முதற்கொண்டு சீன் முதற்கொண்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக படத்தை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டைரக்டர் வந்து ருத்ரையா. இவர் வந்து மொத்தமே 2 படம் தான் பண்ணியிருக்காரு. இது ஒன்று கிராமத்து அத்தியாயம்னு ஒரு படம். அந்த படம் வந்து சரியாக போகல. இன்றைக்கி வந்து இந்த படத்தை இந்த அவள் அப்படித்தான் படித்த இன்றைக்கி வரைக்கும் அப்படித்தான் இந்த படத்தை வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து திரைப்படத்தினரில் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ இந்த கேரக்டரை பற்றி பார்க்கலாம். இந்த படத்துக்கு முன்னாடி தான் முதல் வருஷம் வந்து 1977 வந்து ஆட்டுக்கார ஆலமேல் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. உங்களுக்கு அப்படியே அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்ரீபிரியா அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாப்புல. அதாவது வந்துட்டு ஒரு பெண்ணிய கதாபாத்திரம். அதாவது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து ஒரு அனுபவங்களை சம்பாதிச்சா அது வந்து ரொம்ப மெச்சூரிட்டி வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மஞ்சு கேரக்டருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு கசப்பான அனுபவங்கள்லாம் அவளுக்கு கிடச்சிருக்கும். அவளுடைய தாய் வந்துக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட வந்து கள்ளத்தொடர்பு வச்சுருப்பா. ஐயோ அதை வந்து மகனுக்கு தெரிஞ்சால் கூட அதை பெருசாக கண்டுக்கிறாமல் பாட்டுக்கு அவளுடைய செயல்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து தாயோடைய கள்ளக்காதலை வந்துக்கிட்டு இவளையே வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒரு சீன் இருக்குது. அதுக்கப்புறம் மகளையே கூட்டுக்கிட்டு பெண்ணா அவருடைய கள்ளக்காதல் கூட வந்து பெண்ணா பீச்சுக்கு போகிறப்ப அங்கங்கே சுற்றுறது, இந்த மாதிரி நடவடிக்கை. வீட்டில் வந்து அப்பா வந்துட்டு ஒரு ஆளுமை இல்லாத ஒரு கணவன். தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற அந்த சண்டை, இதனால் வந்து அவளுக்கு வந்து அந்த 13-14 வயசுலேயே வந்துட்டு அவள் வந்துட்டு ரொம்ப வந்து மன உளைச்சலே இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போ அவங்க வந்து பெரிய ஆளாகிறான். இவளுடைய இதை வந்துட்டு நல்ல ஒருத்தர் வந்து பயன்படுத்திக்கிறான். அவன் வந்து ஒரு இசையில் வந்து மியூசிக்கில் வந்துட்டு கொஞ்சம் நாலேஜ் இல்லாமல் அவன் பாடுற அந்த ஒரு பாட்டை கேட்டு வந்து ரொம்ப மயங்கி அவன்கிட்ட வந்துட்டு இவள் விழுந்துடுறான். அவன் வந்து எல்லா காரியம் முடிஞ்ச பிறகு வந்துக்கிட்டு இவளை வந்துக்கிட்டு கை கழுவிடுறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை வந்துட்டு இவளை வந்து நெஞ்சில் ஆணி அடித்த மாதிரி ஆயிரும். அதான் வந்து அவன் என் தங்கச்சி மாதிரிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெளியே போயிடுவான். அதாவது அவன் துரோகம் செஞ்ச கூட எனக்கு பெருசாக இல்லை, ஆனால் வந்து எல்லா இதுவும் முடித்த பிறகு என்னை என் தங்கச்சி மாதிரி சொன்னான் பற்றி அதனால் என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு வந்து அந்த ஒரு டைலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து ஒரு இடத்துல ஒரு அட்வர்டைஸ் கம்பெனியில் வேலை வைப்பான். அந்த கமல் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து பண்ணுவாப்புல. அதில் வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது கமலுக்கு ஹெல்ப் பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து தன்னை ஏமாத்துறதுனால வந்துட்டு அவர் காதல் மேலாம் பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். கமலுக்கு வந்து அவருடைய அட்வான்ஸ் தாட்டு இது எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு. பட் இவங்க வந்துட்டு அது அவனை காதலை ஏற்றுக்கூடாதா அங்கே ஒரு இதுலேயே வந்துட்டு அவள் இருப்பாள். ரஜினிக்கு வந்துட்டு எப்படியாவது வந்து இவளை வந்துட்டு அனுபவிக்கணும், உடல் ரீதியாக வந்து அவளை அனுபவித்து தூக்கி எறிஞ்சிடணுங்கிற மாதிரி அவனுடைய கேரக்டரு. ரஜினியோடைய கேரக்டர் வந்து பொண்ணு வந்துட்டு ஒரு போகப் பொருள், அவ்வளோதான். அந்த லவ் இதெல்லாம் வந்து அந்த ஆளுக்கு வந்து பிடிக்காது உங்களுக்கு. இப்படி வந்து அந்த ட்ரையாங்கிள் அந்த 3 கேரக்டர் வந்துட்டு மிக பிரமாதமாக அப்படியே அமைச்சிருப்பார் ருத்ரையா. திரைக்கதை வந்து எல்லாம் சேர்ந்த கதை வந்து அனந்த திரைக்கதை தான் சோமசுந்தரேஸ்வரர் வந்து ராஜேஸ்வரர் தான் சோமசுந்தரேஸ்வரர். அப்புறம் வந்து அது வந்து சிவலப்பெரிய பாண்டி கதையெல்லாம் அவர் தான் அவங்களுக்கு. அந்த படத்தில் வர ஒவ்வொரு டைலாக் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது முக்கியமாக இன்னொரு விஷயம் தான், ஒரு டாக்குமெண்ட்டு ஃபிலிம் ஒன்று எடுப்பாங்க. ஒரு பெண் சுதந்திரத்தை பற்றி ஒரு கான்செப்டில் ஒரு டாக்குமெண்ட்ரி. அது வந்து அந்த இப்போ பார்த்தாலும் அவ்வளோ ரொம்ப லைவாக இருக்கும். அது மாதிரி வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து அந்த காட்சியை படமாக்கப்பட்ட மாதிரி எந்த படத்துலையும் நம்ம பார்த்துருக்க முடியாது. அந்தளவுக்கு யதார்த்தமாக அதை படமாக்கியிருப்பார் ருத்ரையா அவங்களுக்கு. இந்த மாதிரி இந்த படம் வந்து அவ்வளோ சிறப்புகள் இருந்தனால தான் இன்ன வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு டச்சிங்காக ரொம்ப ஒரு
ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அதாவது வந்துட்டு ட்ராஜடிங்கிற அதை அவருடைய பாயிண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸில் முடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கவித்துவமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த படம் வந்து நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, அவசியம் பாருங்கள். இந்த கேரக்டர் வந்து ஸ்ரீபிரியா தவிர வேறு யாரும் நடிச்சிருந்தா நல்லா இருக்காதுங்கிற அளவுக்கு அந்த ஸ்ரீபிரியாவோட நடிப்பு இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து அப்படி ஒரு செலெக்ஷன், அந்த கேரக்டர் வந்து செலெக்ஷன்லேயே வந்து இந்த படம் வந்துட்டு 100% வந்துட்டு நமக்கு வந்து பிடிச்சிடும் உங்களுக்கு. அவசியம் பாருங்கள் படத்தை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். We'll be right back.